விருச்சக ராசி. தடைகளை உற்று பார்க்க தயக்கம் இல்லாதவர், எதையும் எதிர்கொள்ளும் வீரமிக்கவர், குறிக்கோள், இரக்கம், சாதனை, ஆராய்ச்சி, அறிவு, அன்பு, சேலஞ்சு, மதிப்பு, மரியாதை, விடாமுயற்சி விடாமுயற்சி கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்டு, கொஞ்சம் பிரஸ்டீஜ், ஆனா பற்றுதல், ஆசா பாசத்துக்கு அப்பாற்பட்டவர். எல்லாரும் இருக்கும், கொஞ்சம் வைத்திய செலவு இருக்கும். எல்லாமே இருக்கும், கொஞ்சம் வைத்திய செலவும் இருக்கும். ஏன்னா மர்மஸ்தானத்துக்கு உரியது, ரகசிய அறைக்கு உரியது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? ரொம்ப எல்லா வகையிலும் எச்சரிக்கையா இருக்கும். அப்படி இருக்கும்போது விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி, இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமாக, கடந்த காலமும் நல்லா தான் இருந்துச்சு. கடந்த காலங்களும் கொஞ்சம் விட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, விட்டகுரம் தொட்டகுரம் சொல்ற பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட இடங்களை நிரப்புவதற்கான நேரம் இந்த குரு பயிற்சி. அந்த காலியான இடங்களை நிரப்புவதற்கான இடம் இந்த குரு பயிற்சி. அப்ப விருச்சகத்துக்கு பாருங்க, உங்க ராசியே 5ஆம் இடத்தை பார்க்கிறான் குரு. உங்க ராசி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கிறார். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், குறுகிய பயணம், தைரிய ஸ்தானம், இளைய சகோதரர். அப்ப 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கணும், ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்ப வெளிநாடு போறதுக்கும் சரி, குறுகிய பயணத்துல இருந்து பெரிய பயணமா போகணும்ல. 7ஆம் இடம் 7ஆம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், தொழில் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாக அமையும். விருச்சகத்துக்கு ரொம்ப அற்புதமா கண்ணை மூடிட்டு உங்க ஜனன ஜாதகத்தை மட்டும் தாய் செய்து எடுத்துக்கங்க. உள்ளதை உள்ளபடிதான் ஐயா சொல்றேன். உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இப்ப கண்டிப்பா விருச்சகம். இப்ப விருச்சகத்துக்கு விருச்சக லக்கணம் ஆயிருக்குன்னு, விருச்சக லக்கணம் 8ஆம் இடம் உங்களுக்கு என்ன ஆகுது? புதன். அப்ப 8ஆம் இடம் மிதுனம் ஆயிருது. அப்ப அட்டமாதிபதி வந்துருது. அப்ப என்ன ஆகும்? எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. அட்டமாதிபதினா அந்த அஷ்டத்துக்கு உரிய காரகத்தன்மையை கொடுத்துதானே ஆகும். எல்லா குறிப்பேச்சும் எல்லாத்துக்கும் நல்லா சொல்ல முடியாது இல்ல. அதுக்கடுத்து 8, 11ஆம் இடம் லாபாதிபதி. அதே விருச்சக லக்கணம் விருச்சக ராசியா இருந்தா 8க்கும் 11க்கும் உரியவன். அப்ப 8ஆம் இடம் மைனஸ் ஆகி 8ஆம் இடம் தேய்ந்து போய் 8ஆம் இடம் எதுக்குமே கொடுக்காம இருந்து அடுத்து 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது மிக அற்புதமான யோக பலனையும் மிக அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய காலங்கள். எதை பொறுத்து? தசாபுரத்தை பொறுத்து. உங்க தசாபுரத்தை பொறுத்து. தசாபுத்தி மிக முக்கியம். விருச்சக ராசி கண்டிப்பாக வெளிநாடும் சரி, நீர் சம்பந்தப்பட்ட தொழில் சரி, விவசாயம் சரி, ஆசிரியர் சனி, போலீஸ்காரா இருந்தாலும் சரி, காவல் பணியா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுக்கும் நீங்க போகலாம். ரியல் எஸ்டேட் போகலாம். இந்த ஏஜென்சி சம்பந்தம் மட்டும் போயிடாதீங்க. இந்த ஏஜென்ட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் பண்ணிருந்தா ஒரு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். கண்டிப்பாக வல்லக்கோட்டை முருகன் நல்ல வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர். வடபழனி முருகன் நம்ம டவுனுக்குள்ள இருக்க மட்டும் போறோம். வல்லக்கோட்டைக்கு போங்க. அதே மாதிரி அந்தந்த ஏரியாவில் சென்னிமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கந்தர் சஷ்டி அரங்கேற்றம் பண்ணக்கூடிய இடம். விருச்சக ராசினியர்கள் வடக்கு முகமுள்ள அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. வாழ்வில் வெற்றியை கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கும்.